வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல நாளிலே மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த நாள். உலகம் முழுவதும் பிரம்மாவை நமக்கு தெரியுமான்னா கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரம்மான்னு இருக்கு இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அம்மாவை மாதிரி சொல்லுவாங்க, எல்லா உயிரும் உற்பத்தி பண்ண இறைவன், எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ண இறைவன் ஒரு உயிரை உற்பத்தி பண்ண பொறுப்பை ஆட்ட கொடுத்துருக்கான். பேருலக மக்கள் எல்லாம் பெண்ணிடத்தின் அன்பளிப்பும்பார். எல்லாருமே பெண்களை போற்றி இருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் உயர்த்திய பெருமை வேதாத்தில் மட்டுமே உண்டு. அது இந்த அரங்கமே சான்று. இந்த அரங்கமே சான்று. ஆலியாலையும் பார்க்கலாம். 2 மக்கள் அங்கே வர்றது நல்லா இருக்கும். காரணம், ஒரு ஆணுக்கு இப்போ கொடுத்தான்னா ஆண் அளவுக்கு போகும், ஆனால் பெண்ணுக்கு கொடுத்தா குடும்பத்துக்கு போகும். இதுதான் உண்மை. இது என்னன்னா, நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய பலம் இந்த அடிமைத்தனமும் இந்த யாசகம் பிச்சைக்கார குணமும் நம்மள்ட்ட இன்னும் போகலை. பெண்களுக்கு மட்டும் சொல்ல, ஆண்களுக்கும் தான். இன்னும் நம்ம பார்த்தா இதில் அச்சம் நம்மள்ட்ட போகலை. இன்னும் முன்னால் உட்காரவே தயங்குறோம். கூச்சம் பார்த்தீங்களா? ஒரு சபைக்கு வந்தால் முன்னால் வந்து உட்காரணுங்கிற ஒரு தைரியம் கூட ஆண்களுக்கே இல்லை. பெண்கள் அப்புறம் விடுங்க. ஆண் வடிக்கெல்லாம் போராட வேண்டிய நிலைமை வந்துட்டோம். பெண் வடிக்கெல்லாம் இருக்கலாம். பெண்களுக்கு சில துன்பங்கள் நடைபெறுகிறது. ஆனால் ஆண்கள் இன்னும் தங்களை புரிந்து கொள்ளவில்லை. பெண்களும் தங்களை மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இது பொதுவானது. இது தன்னை எரிய தனக்கோர் கேடில்லை, தன்னை எறியாமல் தானே கெடுக்கிறான். ஆனால் தான் உண்மையாக அதுதான். தன்னை எறியும் அறிவு இருந்த பெண் தன்னை எரிச்சிக்க தானாக இருந்தானே. பெண் குழந்தைகளுக்கு கூட நடைபெறுகின்ற துன்பங்கள்லாம் எப்படி நடக்கும்? அந்த பெண் குழந்தைகளுடைய குறைபாடால தான் நடக்குது. அவங்களுடைய பலகீனம் தான் அது. எடுத்து பாருங்களேன். எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு 3 பெண் குழந்தைகள். ஒரு நாள் கூட எனக்கு ஆண் குழந்தைகள் வருத்தம் எனக்கு வந்ததே கிடையாது. அது மனவள கலைக்கு வந்து மட்டும் இல்லை, 3 பெண் இருந்தால் 3 பசங்க வந்துடுவாங்க. நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அம்மா சொன்னாங்களே, சகோதரி சொன்ன மாதிரி, மகள் சொன்ன மாதிரி, 3 மகள் இருந்தால் 3 மருமகன் வந்துடுறாங்க. 3 மகன் இருந்தால் 3 மருமகள் வர்றாங்க. அந்த பண்பு வளர்த்துக்கணும். சரியா? அதுதான் முக்கியமானது. இதெல்லாம் பண்பு. அது வேற எங்கேயும் கிடைக்கல. மனவளக்கலையில் எளிமையாக இது வாழ்க்கை கல்வி. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகையும் புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனாக மனுஷியா வாழ மட்டும் தெரியல. அங்க சொன்னாலே அருமையா மாமு மாப்பி அதை எண்ணி பாருங்க. மனவளக்கலைக்குள்ள இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளும் அதே தான் பேசிக்கிட்டு இருப்போம். அம்மா சொன்னாங்க இல்லையா, பெண் புத்தி பின் புத்தி. அப்புறம் என்ன சொன்னாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. இதெல்லாம் காரணத்தை கண்டுபிடிக்கணும். பெண் புத்தி பின் புத்தியெல்லாம் தவறான குணம் எடுத்துக்கிட்டோம். பின்னால் வரக்கூடிய முன்னால் சொல்லக்கூடிய சக்தி பெண்ணுக்கு உண்டு. இன்னைக்கு நான் இங்கே இந்த தூரம் பேசிக்கிட்டு உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கிறோன்னா என்னுடைய வாழ்க்கை துணை தான். பெருமையாக சொல்றதில்லை, பெண்ணின் பேர் பேச போல அப்படி நினச்சிக்கிட்டே வந்தேன். அவர்கள் ஒரு ஆள் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தால் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு லாரி டிரைவராகவோ ஒரு கிளீனர் ஒரு வாலி ஓனராகவோ போயிட்டு இருப்பேன். அவ்வளோதான். இது உண்மை. எனக்கு அவங்களுக்கு எழுதுபடி கூட தெரியாது தான். எனக்கு அது எழுதுபடிக்க தெரியும். காரணம் இந்த வளர்ப்பு, அந்த பண்பு, அந்த சூழ்நிலை. இன்னைய வரைக்கும் என்னோட 3 பெண் குழந்தைகளுக்கும் எந்த பொருள் வாங்குறதுக்கோ நகை வாங்குறதோ போனதே கிடையாது. என்ன பண்ணுவாங்க? காரணம் சுதந்திரம் கொடுக்கணும், அவனை பாராட்டணும். வளர செடிக்கு நீர் வேணும், வாழ்வதற்கு பாராட்டு வேணும். பாராட்டுறது இல்லை. பெண்களே பெண் குழந்தைகளை தாழ்வாக நினைக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, பெண்களை கொண்டாந்து நகராட்சி பள்ளியில் விட்டுறது, அரசு பள்ளியில் விட்ட வேண்டியது. அதே பெண் தன் பையனை கொண்டு இல்லை. இன்னும் அந்த பாருங்க, அதை மாற்றணும். பிரச்சனை எங்க இருக்கணும், அதை சரி பண்ணணும். அவங்க பள்ளியில் பிரச்சனை இல்லை, மாணவன் பிரச்சனை இல்லை, பெற்றோர் பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை? அவனை புரிந்து கொள்வதில் பிரச்சனையாக சரி பண்ணாங்க. அவ்வளோதான். ஒன்று உருவாக்க முடியாது.
எங்க பிரச்சனை பார்த்தாங்க அதை செஞ்சா முடியுமே. இதுதான் இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ள உறுதி. பிரச்சனை எங்க இருக்குன்னு கையாளணும். பிரச்சனையை கையாள முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமண பாடலில் குருட்டை நீக்க குருவனை கொள்வார். நம்ம குருடு போனோம்னா குரு பிடிக்கணும். கண்ணு குருடு தான், அது வேற. நம்ம என்ன குருடுங்க? அறிவு குருடு. அப்ப யாரை பிடிக்கணும்? அறிவாளிகளை பிடிக்கணும், குருவை பிடிக்கணும். அவனே ஒரு முட்டாளு, அவனை பிடிச்ச என்ன ஆகும்? குருட்டாடமாடி குளிர்மலை திருமணம் சொல்றார். இயேசுவானு சொல்றாரு, போலி பிரச்சாரத்தினால் செல்லாதீர்கள், போலி பிரச்சாரத்தினால் செல்லாதீர்கள், அவர் குளிர் தள்ளி விடுவார்கள். எல்லாமானு சொன்ன விஷயம். அதுக்கெல்லாம் போறதில்லை. வாழ்க்கையில் கூத்து பார்க்கலாம், கூத்து பார்க்கறது வாழ்க்கையை போச்சே. மோசமான பிள்ளைகளை நான் பார்க்க முடியவில்லை, மோசமான பெற்றோரை பார்த்து கொண்டிருக்கிறேன். தப்பா இருந்தால் மன்னிச்சுங்க, சரியா இருந்தால் புரிஞ்சுங்க. மோசமான பிள்ளைகளை நான் பார்க்க முடியவில்லை, ஆனால் மோசமான பெற்றோரை பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசமான சீடர்களை பார்க்க முடியவில்லை, மோசமான குருமார்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசமான நோயாளிகளை பார்க்க முடியவில்லை, மோசமான மருத்துவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசமான தொண்டனை பார்க்க முடியல, மோசமான தலைவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன பண்ணணும்? அதான் மகிழ்ச்சி நோக்கமே. அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும், அறிவு ஆட்சி பண்ண அமர வேண்டும். நான் 3 பிள்ளைகளையும் நகராட்சி படம் படிக்க வைத்தேன், பணம் இல்லாமல் அல்ல. அதுக்கெல்லாம் இழந்து நம்ம அவங்க பிள்ளைகளை இழந்துருவோம். அப்ப அந்த அறிவு வேணும். நான் சொல்றது எப்போ? 85ல் 86ல். அப்பெல்லாம் என்ன இருக்குங்க? நகராட்சி பள்ளி தான் படித்தாங்க, அம்மா பள்ளி தான் படிக்க வச்சாங்க. ஒரு டாக்டரு, ஒருத்தர் ஆடிட்டரு, ஒருத்தர் பெரிய கல்வியாளர். அதை விட முக்கிய நல்ல குழந்தைங்களா இருக்காங்க. பெருமையா இருக்கு. என் பிள்ளைகளை நினைச்ச பெருமை கொள்கிறேன். நான் யாரை பத்தி பெருமைப்படாதீங்க. எதாராட்சி வேணா பாராட்டுவேன் கொஞ்சம், ஆனால் என் பிள்ளைகளாக தான் பெருமைப்படும். அந்த பெருமை பெருகிறோம். அப்பா அம்மையை கண்டு பிள்ளைகள் பெருமைப்பட வேண்டும். பெருமான பெற்றோரை கண்டு பிள்ளைகள் சிறுமை கொள்கிறார்கள். நேற்று கூட ஒரு பள்ளிகளில் தான் சொல்லிட்டு வந்தேன், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு மாடலாக இருங்கள். நீ யாருக்கு மாடலாக வேண்டாம். எத்தனையோ வார சொன்னாங்க, அது ஏதோ நான் செய்த செயலுக்கு கிடைக்கிற அங்கீகாரம், ஒரு என்ன உற்சாகம் வருகிறது. நம்ம போகிற பாதை நல்லா இருக்குது, அப்படி போகலாங்கிற ஆர்வம் தான். இதை பாராட்டி தான் சேவை செய்ய முடியும். வளர செடிக்கு நீர் வேணும், பாராட்டு வேணும், ஏற்றுக்கொள்வோம். நியாயமானதை ஏற்றுக்கொள்ளணும். இதே புகழ்ச்சியாக தான் ஒதுக்கி போயிடணும். அந்த பள்ளிகளில் தான் சொன்னேன், முதல்ல உங்கள் பிள்ளைகளை அழைத்து, மகனே மகளே நானும் உங்கள் அம்மா அப்படி வாழ சொல்லணும். ஊருக்கெல்லாம் போய் சொல்ல என்ன இருக்குது? சொன்னாங்க இல்லையா, கௌரியம்மா வாழ்க்கை துணை எப்படி? உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, தானை மணந்ததனால் சபையில் புகழ் வளர்ந்ததடி, ஆழ விழுதுவோர் 1000 வந்து என்ன வேற விழுந்து விடாதிருப்பேன். பேருக்கு பிள்ளை உண்டு, பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவை யார் அறிவார்? போல் தெய்வம் ஒன்றே அறிவோம். என் மனைவியை நடமாடு தெய்வமாக பண்ணித்தான் இருக்கிறேன். நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, உண்மையாக அதுதான். இல்லை எப்படி முடியும்? சாதாரண வேலையா? செய்ய முடியாதுங்க. ஆண் செய்கிற வேலையை சில பெண்கள் செய்ய முடியாது, வேற பெண்கள் செய்ய வேலையை யாராலும் செய்ய முடியாது. அதுதான் அப்பாவை போல் வீரம் இல்லை என்றாலும் அம்மாவை போல ஈரம் இருக்க வேண்டும். புரிஞ்சுக்கங்க. அதான் அன்புங்கிற வார்த்தை சொன்னாங்க. கோவம் வந்த பெண்ணே அல்ல. அவையார் சொல்றாங்களே, பெண்டிற்கழகு எதிர்பாசாத இருத்தல். நான் கூட கோவப்பட என்ன பெண்ணே இப்படி சொல்றாங்கன்னு நினைப்பேன். பெண்டிற்கழகு எதிர்பேசாத இருத்தல். அப்போ ஆம்பளை பேசலாம்னு நினைப்பேன். ஒரு ஆண் பேசிட்டு ஒன்று பெருசாக ஆயிடாது. ஒரு பெண் பேசுனா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மரத்தில் வாது உடஞ்சி போயிடலாம், காய்கறிக்கு அந்த கனிகள் கொட்டி போயிடலாம், அடுத்த ஆள் வளர்ந்துடும். ஆணி வேர் போயிட்டா மரமே குளோஸ். அதான் வேற சொல்ற வார்த்தை. அப்படி உணர்ந்து பார்க்கணும். நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன், மனவளுக்கு முன்னால ஒரு பெண்ணே இப்படி சொல்லலாமா, ஏன் பெண்ணை எதிர்த்து பேசக்கூடாது இல்லை. ஒரு குடும்ப தலைவி கலங்கிட்டா அந்த குடும்பம் போச்சு, வளர்த்தவே முடியாது. இன்னைக்கு கூட எத்தனை காரணத்தை பாருங்க, எவ்வளவு ஆண்கள் ஏதோ ஒரு காரணத்தில் இழந்துட்டால் கூட பெண் ஆணுக்கு உயர்த்தி வளர்த்திருக்கிறார், மிகப்பெரிய வளர்த்திருக்கிறாங்க. கிராமத்தில் கூட களை வெட்டி பிள்ளைகளை ஆசிரியர் ஆக்கியிருக்காங்க, வேலைக்கு அனுப்பியிருக்காங்க, படிக்க டாக்டர் ஆகியிருக்காங்க. அவங்க எழுத படிக்க தெரியாதுதான். பெண்கள் மாற மனதில் ஆண்களுக்கு இல்லை, உடல் வலு இருக்கலாம். அது அப்பாவை போல் வீரம் இல்லை என்றாலும் அவர்கள் ஈரம் இருக்கணும். இந்த நல்ல நல்ல ஒரு செய்தி
ஆண் உயர்ந்த உலா பெண் உயர்ந்தாலாம் தேவையே இல்லை. ஒரு வாரம் சொன்னாங்க இல்லையா, சிவப்பா இருக்கிறவங்க சிரிச்சா அது மாதிரி இருக்கும், கருப்பா சிரிச்சால கருப்பா சிவப்பாலங்கள. நான் அடிக்கடி சொல்லுவேன், கருப்பாக இருப்பவர்கள் எல்லாம் உழைப்பாளுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, கருப்பா இருக்க அத்தனை பேர் உழைப்பாளுடைய பிள்ளைகள்ங்க. நான் கருப்பால பெருமை கொள்கிறேன். ஏன் உழைப்பாளுடைய பிள்ளை? நம்ம இந்திய தேசமே கருப்பர்கள் தான். நீங்க புரிஞ்சுக்க, இங்கே தான் சிவப்பா கொஞ்சம் பார்த்துறாங்க. இவங்களும் வெளிநாட்டு போனால் கருப்பா தான், வெள்ளைக்காரன் வேற. அந்த வெள்ளைக்காரன் ஜெயிக்கலாம் சொல்ல, இந்த சிவப்பா இருக்கவும் இல்லை அப்படி சொல்லிவிட்டானுங்க. வெள்ளைக்காரன் இன்னும் உண்மையா இருக்குமா? ஒரு நாள் வெளிநாட்டு போயிட்டு சொன்னாட்டு அந்த நாடே உயர்ந்து பிரமாமா இருக்கணும். எப்போ நல்லா இங்கிலீஷ் பேசுறானா, எல்லாம் இங்கிலீஷ் பேசுறா உயர்ந்த நாடா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்ல, பாதை தவறிய கால்கள் விரும்பி ஊர் போய் சேர்வதில்லை. பண்பு தவறிய பிள்ளை பெற்றவர்கள் பேர் சொல்லி வாழ்வதில்லை. தெரிஞ்சுக்கங்க, உங்க கவனி அங்க கவனி, வெளியில பார்க்க வேணாம். கடவுள் டிவைன் டைவ் இன்னும் உன்னை தெரிஞ்சுக்க, உன் குடும்பத்தை கவனி. குடும்பம் எதை இழந்தாவது குடும்ப பரம் ஏதாவது ஏதாவது முடிச்சு. அருமையான வார்த்தை, பிடித்த வார்த்தை, அது அன்னை வரை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் ஊருக்கெல்லாம். இன்னைக்கு அதை வீட்டு வேணா கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டேன். தாண்டி அவனோட அனுமதியோடு தான் போயிட்டு இருக்கோம். வேற இருந்தால் அவனுக்கு சொன்ன கூட மாட்டேன். என் மனைவி ஒரு நாள் அம்மா கண்ணீர் விட்டு பாராட்டினாங்க. என் மாமியார் இருந்தபோது 10 நாள் எங்கேயும் போகல, நாம கூட வரல. என்னங்க 1 மணி நேரம் கூட இருக்க மாட்டீங்க, இப்படி 10 நாள் இருந்தீங்க என்னப்பில்? கடமைம்மா, நீ என்ன நீ ஏற்றுக்குவே, நான் வரங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போயிட்டானா அப்போ உனக்கு தான் கெட்ட பேர் வரும். அதுக்கு வரக்கூடாது. என் பிள்ளைகளுக்கோ பிள்ளை விட்டு வச்சுன்னா போய் அங்கே இருந்துருவேன். இப்படி பார்த்து ஒரு நாள் பூரா வந்துட்டேன், கடமை என்ன மற்றவங்க தெரியாது, அதை செய்வெடுக்கலாம். இல்லைன்னா அது வேற விஷயம். அது தயவு செய்து எதை இழந்தாவது கூடாது. அப்போ என்ன பண்ண, நான் பண்படாமலாம் பயன்பட முடியாது. மாமும் மகாமோசமாக இருப்பேன். வீட்டுக்காரங்க கூட கேட்டாங்க, இந்த சிறந்தவத்தில் ஒரு சிடிஏ வண்டியில் கேட்டு மதுரையில் அப்போ அக்ரி பிடிச்சிருந்தாங்க என் பொண்ணு. அப்புறமா அது சிறந்தவத்தில் மகிழ்ச்சி கேட்டு வந்தாப்புல. நடந்த உண்மை கேட்டாங்க. எங்கள் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே கேட்டிருந்தா எப்படிங்க இருக்கும்னாங்க. இப்போ எவ்வளோ ஆதங்க இருக்கு. 85 தான் கல்யாணம், 75 கல்யாணம், 85 தான் இருந்தது. கிடைக்கலையாம்மா, நீ செஞ்ச புண்ணியம் தான் அது கிடைச்சிருக்குது. மகிழ்ச்சி படத்தை பார்த்துட்டு அழுதாங்க. ஒரு நாள் 85 ஜனவரி மாதம் 26 நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மாதத்தில் அப்போ மகிழ்ச்சி படம் இதை வச்சு இன்னை வரைக்கும் வச்சுருக்கிறேன். அழுதாங்க, நீ சாமியாரை போயிடுவீங்க, விட்டுட்டு போயிடுவீங்கன்னாங்க. சாமியாரை போகாமல் இருக்கணும்னு அங்கே போகணுன்னே, சாமியாரா போகாமல் இருக்கணும்னு அங்கே போகணும்னு சொன்னேன். உடனே பார்த்து வாமன் கூட்டிகிட்டு வந்து சாமிக்கிட்டே உடம்புல 3 மாதத்தில் காயக்கப்பத்தை எடுக்க வச்சு அருள்நிதி ஆக்கிட்டேன். அவங்க அருள்நிதி சேவைக்கு நான் வேண்டாம், அருள்நிதி ஆகி பரவாயில்ல இரு. ஏன்னா ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் என்ன அருள்நிதி சொல்லும்போது ஓ பரவாயில்ல குடும்பம் இல்லை என்னன்னாக்கா அவங்களை விட்டுட்டியான்ருவாங்க. பாரதியாரே ஒரு மாட்டிக்கிட்டார். கல்கட்டாவில் போனோடனே அன்னை பேசுகிறாங்க கேட்டாங்களே, எங்கே பாரதி உன்னுடைய வாழ்க்கை செல்லம்மாளுக்கு என்ன தெரியும், அவ்வளோ நீயே பெண்ணுடைய பெருமை பெரியல அப்போ ஊருக்கு போய் பேசுகிறேன்னா. அப்போ தான் வந்தார், தோளில் கை போட்டு அந்த ரோட்டில் தைரியமாக கூப்பிட்டு வந்தார். அதெல்லாம் நடந்து மனிதனை அவங்க சொன்னாங்களே ஒரு சூழ்நிலை உருவாக்கும். 2 விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு நல்ல சொல்ல வேண்டிய விஷயம். ஆண் உயர்ந்தவர்களா பெண் உயர்ந்தா, ஆண் உயர்ந்ததா பெண் உயர்ந்தா அங்கே வாங்க. ஆண்மை பெண்மைக்கு வாங்க, ஆண் பெண் உடலுக்கு போவாது. என்னோட ஆண்மையும் இருக்கிறது பெண்மையும் இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? என்னோட பெண் இருக்கணும் ஒத்துக்குவீங்களா? ஆண் பெண்மையும் இருக்கிறது ஆண்மை